Hi, hello, welcome. This is K. Ponkumaran from CAS Education. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனில் இருந்து எலைட் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கான ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், இதோட டியூரேஷன் என்ன, இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்கு அந்த கோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்குற டாக்டராக இருக்கட்டும், ஒரு நர்ஸாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும். ஸோ எங்கே இருக்கக்கூடிய எல்லா டொமைன்ஸ்லையுமே இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியுமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ தட் we have to learn about the allied English in advanced communication skill. It's it's much better we have to learn about the English and we have to talk with them to the grammatically mistakes இல்லாமல் நம்ம பேசிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸுக்கான டீடைல்ஸ்லாம் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் they have introduction about the allied English. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நாட் ஃபார் லாங்குவேஜ், இது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷை நேஷனலைசேஷனாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன்னா இப்போ வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் நமக்கு தெரியலன்னு சொன்னால் மேபி யூ ஹாவ் டு நோ அபவுட் இங்கிலீஷ். ஸோ கம்பல்சரி ஆக்கப்பட்டுருச்சு இங்கிலீஷ். நமக்கு எங்கே போனாலும் இப்போ இங்கிலீஷ் தான். ₹1 சாக்லேட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கார் வரைக்குமே நமக்கு இங்கிலீஷில் தான் எல்லாமே வருது. ₹1 சாக்லேட்ல கூட நம்ம என்ன தான் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் தான் பில் போட்டு தராங்க. இங்கிலீஷில் தான் அதோடைய கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தமிழில் இப்போ எதுவுமே இருக்கான்னா இல்லை. ஸோ அப்போ அவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், வி ஹாவ் டு டெவலப்டு. ஸோ வேர்ல்டு வைடு லெவலில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லெவல் லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். சரி, ஓகே, இது எப்படி மக்களுக்கு உதவும், இதை கற்றுக்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக் ஐடியாஸ், ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு கல்ச்சுரல் அக்ராஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்க, நம்ம நார்மல் இந்தியன்ஸ் எப்படி பேசுவோம் அப்படின்னா தே ஹாவ் செவரல் டிஃபரன்சஸ். ஸோ இப்போ நம்ம சொல்லும்போது கூட நான் colloquial அப்படின்னு சொல்லுவோம். They have to use the native speakers are colloquial. This is the word of colloquial. So we have to use colloquial. ஸோ அப்போ அந்த வேர்டு பன்ச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இங்கிலீஷை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மோர் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் எஜுகேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. தென் business, technology, and we have to use in daily lives itself. Because of you are using mobile phone or Androids and iPhone, whatever it is, you have to take a video or photo to Instagram or WhatsApp. You have to put in a post or reels on whatever it is. So here நம்ம வந்து கீழே நம்ம description போடணும் இல்லையா. So description should be in English because of the words are run by English. ஸோ அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது யாருன்னா இங்கிலீஷ். ஸோ அப்போ அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் கொண்டு போகப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அது நமக்கு தேவையில்லை. பட் வி ஹாவ் டு அடாப்ட் வித் தஸ் இங்கிலீஷ். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இந்த டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹேக்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி எனக்கு இங்கிலீஷில் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு வந்து பேசிக் லெவல் எனக்கு தெரியும், எனக்கு கிராமட்டிக்கல் தெரியும், எனக்கு கிராமர் பிரச்சனை இல்லை, இதனால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரல அப்படின்னு சொன்னால் கூட இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், யூ ஹாவ் டு கெட் த கான்ஃபிடென்ட் லெவல் டு ஸ்பீக் வித் தம். ஸோ ஸ்பீக் வித் அஸ் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா லிஸ்னிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த 4 மாடியூல்ஸையுமே நம்ம we have to cover it for this course. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய கெரியர் க்ரோத் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பெட்டர் அப்பீரியன்சஸ் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அப். ஸோ நம்ம அதுக்கெல்லாம் மூவ் பண்றதுக்கு பேசிக் இங்கிலீஷ் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்றதாவது நம்ம அனலைசிஸ் பண்ற அளவுக்கு கூட நமக்கு என்ன வேணும், நமக்கு நாலேஜஸ் வேணும். நெக்ஸ்ட் ஒன், தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் உடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன், இதுதான் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மொத்தம் 54 டாபிக்ஸ் we have to give to you. Then 15 practical sessions we have. ஸோ இந்த 15 ப்ராக்டிகல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எல்லாமே இருக்காது. ஸோ அதுக்கு செப்பரேஷன் வச்சிருக்கிறோம் நாங்கள். இப்போ அடுத்தது 4 months duration தான் இதோடைய கோர்ஸ். இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் ஜஸ்ட் 4 months தான். ஸோ 4 months in the sense of எத்தனை மணி நேரம் வரலாம் அப்படின்னா 120 ஹார்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ 120 ஹார்ஸ் எவ்ரி டைம் எவ்ரி டே
the classes. So weekend Sunday only we have the examination. Monday to Friday we have to take the classes to you. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட டியூரேஷன். ஓகேங்களா, 4 months டியூரேஷன். இதுலயே உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணிடுவோம், உங்களை ப்ராக்டிக்கல் பேச வச்சிருவோம், ப்ராக்டிக்கல் அப்பீரியன்சஸ் கொடுத்துருவோம். எல்லாமே யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் தட். இந்த நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் எக்ஸாம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேர்ம் எக்ஸாம் எப்போ எழுதுவீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்ல ஒரு டேர்ம் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஒரு டேர்ம் அப்படின்றது இந்த சிலபஸ் உடைய பாதி. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றது இந்த சிலபஸ் உடைய பாதி. இது அப்படியே நீங்க ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமா நீங்க இதை எழுதுவீங்க. அதை செகண்ட் மந்த் எண்ட் ஆஃப் த மந்த்ல நீங்க வந்து அந்த எக்ஸாமை எழுதுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த 4 monthsக்கு அப்புறமா நீங்க ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம் தான் உங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். மிச்சப்படிக்கு இந்த டேர்ம் எக்ஸாம், வைவா ஓஸ், ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் இது எதுவுமே we don't consider about that. இதுக்கெல்லாம் லிட்டரலி we have the marks about that about the considerations. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் இல்லை. ஸோ இதெல்லாம் பேசிக் இல்லாம இருக்கிறது தான் மேட்டர். ஸோ இப்போ ஃபைனல் எக்ஸாம்னா நமக்கு இங்க வெயிட்டேஜ் இதுதான் நமக்கு அதிகம் இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ப்ராஜெக்ட் நீங்க யூ ஹாவ் டு சப்மிட் த ஒன் ஃபைனல் ப்ராஜெக்ட் இட்செல்ஃப். எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்தோம், படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணோம். இது இஸ் நாட் தட் இங்கிலீஷ். அது இங்கிலீஷ் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய முயற்சி என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். ரீசெண்டாக நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன் 2025. இப்போ சொன்னா நான் பாஸ் அவுட்டு. ஸோ நான் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் 2 புக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். 2 புக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒன்று பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு, செகண்ட் ஒன் ஹெச்ஆர் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்ற ஒரு புக்கு. நான் 2 புக் சப்மிட் பண்ணியிருக்கேன். இது ஏதை நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்றேன் அப்படின்னு கேட்டா, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணா மட்டும்தான் we have to know about the logic of the எம்பிஏவா இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். அப்ப நம்ம வந்து ஒரு பேசிக் நாலேஜை விட அட்வான்ஸ் நாலேஜுக்கு போகணும்னு சொன்னா நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இப்ப நீ இந்த கிராமர் சொல்லித்தர, நீ வந்து இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ஒரு 8 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா, இல்ல நீ சொல்ற தப்பு, 9 காம்போனன்ட் இருக்கு. என்னது, நம்ம தான் ஆர்டிகல்னு சொல்லுவோம். ஆனா ஆர்டிகல் வேலை செய்ய மாட்டோம். இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது வராது. பட் நம்ம அதை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தட் ஹேவ் டு இன்க்ளூடட், அதை வந்து ஆட் பண்ண தான் செய்வாங்க. பட் நம்ம இந்தியன் நார்ம்ஸ் படி, அதாவது கிராமர் நார்ம்ஸ் படி ஆர்டிகல் இஸ் நாட் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். அது கரெக்ட், அதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம ஆட் பண்ணுவோம். இதை நீ கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இது என்ன அடிப்படையில இதுல ஏன் ஆர்டிகல்ல இல்ல அப்படின்றத நம்ம சொல்லணும். கண்டுபிடிச்சு ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டை நீங்க பண்ணணும். ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஒரு புக்கு ரெடி பண்ணலாம், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், என்ன ஒரு பிபிடி போடலாம், ஏதோ ஒன்று நீங்க வந்து பண்ணலாம். ஒரு புக் பப்ளிஷ் பண்றதா இருக்கட்டும், ஒரு டாபிக் எடுத்து அதுல கூடிய நியான்சஸ் எல்லாம் செக் பண்ணி எடுக்கிறதுல இருந்து என்ன வேணாலும் நீங்க அதில் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு சப்மிட் ஒன் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃபார் த எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா, திஸ் நாட் சப்ஜெக்ட், திஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட் about the CA's education. So CA's education stands for கோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டடி. ஓகேங்களா, இப்போ இதுக்கான நேம் சொல்லிட்டேன் நான். இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், அந்த கோர்ஸ் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த CIS அப்படின்ற நேமை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வச்சிருக்கிறோம். எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1-2 கோர்ஸ்லாம் கிடையாதுங்க. எங்ககிட்ட மொத்தம் 600 கோர்சஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் 600+ கோர்சஸ் இன் த டொமைன். இதுல நீங்க ஆர்டிகல், அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம், ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம், ஹெச்ஆர் எடுத்துக்கலாம், எம்பிஏவா இருக்கட்டும், பிகாமா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், எந்த டொமைனா வேணா இருக்கட்டும். இன்ஜினியரிங்கா, ஓகே இன்ஜினியரிங் இருக்கு. ஐடிஐயா 10th முடிச்சுட்டு வந்தவங்களா, தே ஹேவ் ஐடி கோர்சஸ் வி ஹேவ். ஸோ ஐடி கோர்சஸ்னா திஸ் நாட் த சேம் இன் ஐடிஐ கோர்ஸ், பட் த சிமிலர். அங்க என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் படி நாங்க கிளாஸ் எடுப்போம் உங்களுக்கு. ஸோ லைவ் ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிகல் இந்த ஒன் சென்ஸ் ஆஃப் இந்த த்ரூ இன் எவ்ரி ஒன் இன் ஆன்லைன் தான். ஸோ இது எல்லாமே ஆன்லைன்ல போகக்கூடிய கிளாஸஸ் மட்டும்தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வி ஆர் என்டர் இன்டு MSME அண்ட் பிரதான் மந்திரி ஸ்கீம். ஸோ இந்த 2 ஸ்கீம்ல நம்ம என்டர் ஆயிருக்கறனால திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் த கம்பெனி டு த நார்ம்ஸ் ஆஃப் MSME. தென் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் 21/12/2023 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட்டு. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டீச்சர்ஸ் இருக்காங்க அண்ட் 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலி 7 மெம்பர்ஸ் அண்ட் 4 புக் ஆத்தர்ஸ். ஸோ புக்கு ஆத்தர் பண்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேரையுமே நம்ம அப்கமிங் செஷன்ஸ் நம்ம ஒன்றா பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அட்மின் இருக்கிறாங்க. மொத்தம் 4 1 5, இங்கே ஒரு 6, மொத்தம் 11 ஸ்டாஃப்ஸ் வி ஹேவ் இட். இந்த நெக்ஸ்ட் அவர் வெப்சைட்ல நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம சொன்னோம் இல்லையா, மொத்தம் 4 மாசம்னு சொல்லி சொல்றீங்க. எதனா 4 மாசம், இது எப்படி நாங்க படிக்கிறது? ஸோ 4 மாசம் நாங்க படிக்கணுமா அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி வி ஹாவ் டு டூ தட். இப்போ வந்து நம்ம மொத்தமா திணிக்கிறத விட அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன் ஃபீடிங் பண்ணும்போது
இட் ஷுட் பி இன் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இட் ஷுட் பி வெரி ஈஸி டு டீச் தெம். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கோ அந்த மாதிரி இருக்க மேம்க்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச் பண்ணும்போது they have to understand the more over the topic அப்போ the topic கூட நம்ம சொல்லலாம். அதை தாண்டி அவங்க கத்துக்க முடியும். இப்ப நம்ம அதை சொல்லி தரணும். எப்படி சொல்லி தரணும்? பொறுமையா சொல்லி தரணும். வந்தோம் ஒரு ஒரு மாசம் கோர்ஸ் கண்டிப்பா நான் சொல்றேன்ல ஜஸ்ட் 54 டாபிக் தான். ஜஸ்ட் 6 days இருந்தா போதும். 60 டேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்? 60 ஹார்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்? மொத்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். எதுக்கு நம்ம 120 ஹார்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. they have to give the practical sessions to you. எல்லாருக்குமே ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க 100 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி 1000 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாரும் முன்னாடியும் யூ ஹாவ் டு unmute yourself and open your camera and you have to speak with them and you have to take a presentation about that. ஸோ ஏதோ ஒன்று இருக்கலாம் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே நம்ம ஆன்லைன்ல பேசுறோம் ஒரு நாள் ஆஃப்லைன்ல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு they have to conduct the event. They will conduct the program on offline classes in itself. ஸோ உங்க ஊர்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? ஒரு 1000 பேரா? ஓகே 1000 பேருக்கு ஒரே இடத்துல வர சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அந்த டேல எவ்வளவு பேர் பேசி முடிச்சுட்டு போக முடியுமோ ஜஸ்ட் மினிட் மாதிரி ஜஸ்ட் 1 minute கொடுத்து 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 என்ன பண்ணிடலாம் பேசி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான திங்கிங் we have several aspects we have it. ஸோ ப்ராசஸ் month 1 ஃபர்ஸ்ட் மாசத்தோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 14 டாபிக்ஸ் வந்து வரும். மொத்தம் we have the 14 topics itself. Then we have ஆன்லைன் அசஸ்மெண்ட். அந்த மந்த் எண்ட்ல ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் பேசிக் ஒரு டெஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு 5 ப்ராக்டிகல் செஷன்ஸ் we have to do that. ஸோ 14 டாபிக் 14 நாள்ல எடுத்து முடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ராக்டிகல் செஷன்ஸ் போகும். தென் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஒரு 2 days நடக்கும். ஏன்னா ரெண்டு பேட்சா கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா மொத்தமா கண்டக்ட் பண்ண முடியாது. we have just 3 invigilators only for the examination. அதனால மொத்தமா நம்ம கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 பேட்சா தான் கண்டக்ட் பண்ணி ஆகணும். எத்தனை பேரா இருந்தாலும் சரி ஒருத்தரா இருந்தாலும் சரி 2 பேரா இருந்தாலும் சரிதான். ஸோ அப்போ ஒருத்தரை மேனேஜ் பண்றதுக்கு they have one invigilator at it all. ஒருத்தர் தான். அந்த மாதிரி தான் நாங்க வந்து இன்விஜிலேட்டர் கொடுப்போம். ரொம்ப பேசிக்கான ஒரு திங். ப்ராசஸ் மந்த் 2 அங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 15 டாபிக் we have to cover it. தென் இதுல ஒரு ஆஃப்லைன் அசஸ்மெண்ட் நீங்க எழுதணும். இதுல எப்படி ஆஃப்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு OMR ஷீட் கிரியேட் பண்ணி அந்த OMR ஷீட்டை நாங்க உங்களுக்கு போஸ்ட்ல நாங்க சென்ட் பண்ணிடுவோம். அந்த போஸ்ட்ல வந்த OMR ஷீட்டை நீங்க வச்சுக்கிருவீங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ண கொஸ்டின் பேப்பர் என்னைக்கு வரும் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில வந்துடும். ஓகேங்களா? இது பாஸ்வேர்டோட வந்து கையில வந்துடும். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஷார்ட் டைம்ல பாஸ்வேர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே பிடிஎஃப்பும் அன்லாக் ஆயிடும். இட்ஸ் மீன் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை பார்க்க முடியாது. ஸோ ப்ராசஸ் மந்த் 2ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கு. நம்ம ப்ராசஸ் மந்த் 1 பார்க்கும்போது நம்ம 5 தான் பார்த்தோம்ல. நமக்கு இங்க 6 இருக்கு. இங்கே தான் நீங்க எழுத போறது இந்த டேர்ம் 1 எக்ஸாம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த மந்த் யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாமினேஷன் ஆன் டேர்ம் 1 எக்ஸாம் இட்செல்ஃப். நம்பர் 2 நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ராசஸை பார்க்கலாம். ஓகே த தேர்ட் மந்த் ப்ராசஸ் சேம் 15 டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். 4 ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். தென் ஃபைனல் ப்ராஜெக்ட் டாபிக் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம புதுசா பண்ணணும். என்ன பண்ணிருக்கோன்றது ரெண்டாவது. பட் வி ஹாவ் டு டூ தட். நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம இங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனல் ப்ராஜெக்ட் டாபிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி முடிச்சிருவீங்க இந்த தேர்ட் மந்த் ஸ்டார்டிங் எண்டிங்ல. இந்த நெக்ஸ்ட் நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ரொம்ப கம்மியான செஷன்ஸ் மட்டும்தான். ஏன்னா 4th மந்த்ஸ்ல தான் நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருந்தா பெண்டிங் ஒர்க் முடிக்கணும். டவுட்ஸ் நிறைய டவுட்ஸ் கிளியரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இருக்கு. பையோ ஹவர்ஸ் நடத்தணும். ஓகேங்களா? இதுல நீங்க வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸாம் எழுதணும். அந்த மாசத்துக்கான ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம அந்த லாஸ்ட் மந்த்ல பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு 10 டாபிக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளே நம்ம டாபிக்கை முடிச்சுட்டு அடுத்த கூடிய இந்த 20 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும். நமக்கு டைம் இருந்தா தே ஹாவ் டு கிவ் ப்ராக்டிகல் செஷன்ஸ். இல்லைன்னா நம்ம இங்க 0 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 4th மந்த்துக்கான பிளான். நெக்ஸ்ட் இந்த எலைட் இங்கிலீஷோடைய ஒரு ஃபுல் டாபிக் நான் சொன்னேன் 54 டாபிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இதுல எக்ஸ்பிளைன் வித் ஈச் கான்செப்ட் நாங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நம்பர் 2 வெர்ப், மாடல் வெர்ப், டென்சஸ் இன் 12, அப்புறம் ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல், டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ். தென் ஸ்டோரி டெல்லிங், WH ஃபேமிலி, வாட், வேர் அந்த மாதிரி வருது இல்லையா? அந்த WH வருது இல்லையா? அந்த ஃபேமிலி ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எங்கெங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது முக்கியம்.
தென் ஸ்டோரி டெல்லிங் பர்சன் இன் இங்கிலீஷ். ஸோ பர்சன்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம கண்டுபிடிச்சிரும் பர்சன்ஸ் யார் யாருன்றத. பட் ஸ்டில் வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் த பர்சன்ஸ் இன் பர்டிகுலர்லி. தென் நவுன் அண்ட் ஜெண்டர், நவுன் அண்ட் கேஸ் அண்ட் நவுன் அண்ட் நம்பர் அண்ட் நரேஷன்ஸ் எப்படி நரேஷன் பண்ணணும். அப்புறம் 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் மெயின் வேர்ப்ஸ். மெயின் வேர்ப் இருக்கு. அந்த மெயின் வேர்ப் எப்படி அந்த 5 ஃபார்ம்ஸ் ஆகுது. அது எப்படி மெயின் கண்டென்ட்ல இருந்து நெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிமூவ் டு, டிஓ அப்படின்ற அந்த டூ அப்படின்ற வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அங்க என்ன மாதிரி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணது பின்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் இட் சுட் பி இன் ஃபுல்ஃபில் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு நிறைய வேர்ட்ஸ் இருக்க ஒரு 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 பிளாங்கிங் கிடைக்கும். அந்த பிளாங்கிங்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதை தாண்டி வேற வேர்டு ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கொஸ்டினுக்கு தப்பு தான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். கனெக்டிங் வேர்ட்ஸ் பார்க்கணும். இது ஏன் நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலமா தான் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியுமா, முடியாதா, நம்மளால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா. திஸ் இஸ் கால்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி. சொன்னீங்க இல்லையா, நான் சொன்னது மாதிரி லிசனிங், நான் பேச பேச நீங்க லிசன் பண்ணிட்டே வருவீங்க. நம்பர் 2 எஸ் இஸ் ஸ்பீக்கிங், ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கு. ஆர் ரீடிங், நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவேன், புக் கொடுத்துருவேன், உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கையில தனியா. ஸோ இது நமக்கு ரீடிங். அண்ட் ஃபைனலி இஸ் அ ரைட்டிங். ஸோ ரைட்டிங்க்கு நம்ம கனெக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்குவோம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டிகிரி. இப்போ டிகிரி அப்படின்னு சொல்றதும் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றதும் சேம் தான். என்ன டிகிரியில நம்ம பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரே ஃப்ளோவா பேசுறேன்னு உங்களுக்கு புரியுமான்னா பிடிக்கும், புரியும். ஆனா வந்து அதை இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டோம். ஒரு ஃப்ளோ வரணும். ஹே காய்ஸ் ஹவ் ஆர் யூ. இப்போ அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம ஸ்பீச் கொடுக்கும்போது திஸ் இஸ் கால் த டிகிரி. இப்போ வந்து நம்ம ஜாமெண்ட்ரி யூஸ் பண்றோம் 90 டிகிரி 120 டிகிரி யூஸ் பண்றோம்ல அது மாதிரி இந்த இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி தான் சொல்லணும் அப்படின்னா ஒரு உச்சரிச்சு சொல்லணும். ஸோ they have to use in the degree based on the words it should be given in English. The next jumbled sentences, this exercise for only writing தான். தென் இன்ஃபினிட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். தென் அதுக்கப்புறம் கசேட்டிவ் வேர்ப்ஸ். இந்த கசாட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ். தென் ஜெரன்ஸ், ஐஎன்ஜி வேர்ப், ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ், பேராகிராஃப் ரைட்டிங், பாலிண்ட்ரோம். ஸோ நீ நோ பாலிண்ட்ரோம், எம்ஏ எம்ஏ அப்படின்னு சொன்னா அந்த வேர்டு திரும்ப வரும்போது சேம் எம்ஏ எம்ஏன்னு வரணும். பிஏ பிஏ பாப்பான் போது திரும்ப நம்ம பாப்பான்ற வேர்டு திரும்ப நமக்கு வரணும். ரெண்டுமே வரல. வர்ற மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ சேம் தேர்ட் ஒன்னும் அண்ட் சிக்ஸ்த் ஒன்னும் சேம் தான். அட்வான்ஸ் சென்டென்சஸ் டிரான்ஸ்லேட்டிங். ஸோ சென்டென்சஸ் டிரான்ஸ்லேட்டிங் ஃபார் எவ்ரிபடி. ஒரு பர்சனாக இருக்கட்டும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாற்றதா இருக்கட்டும், தமிழ் இங்கிலீஷ் மாற்றதா இருக்கட்டும், அச்சு பெறலாம அப்படியே தமிழ்ல மாற்றணும், சேம் அப்படியே இங்கிலீஷ்ல மாற்றணும். ஸோ அதுதான் இங்க வேலை. தென் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் தட். அண்ட் இமெயில் ரைட்டிங், collocation, it's mean collocation, proverbs, English article reading, newspaper reading and notes making, telling the picture. So ஒரு picture இருக்கும், அந்த picture பார்த்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா you have to express the words to the sentences. By the sentences fulfill the story in only one image. அதுல என்ன இருக்கோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோரா இருக்கலாம், ஒரு பக்கத்துல ஒரு புஜ்ஜி இருக்கலாம். நீங்களா ஒரு கதையை சொல்லணும். அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் தான் முடிச்சு நீங்க சொல்லணும். டோராவின் பயணங்கள், நாங்களும் எல்லாரும் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டோரி அந்த மாதிரி விஷயம் அங்க வராது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன இமேஜுக்குள்ள நீங்க என்ன இருக்கோ how to use the component, you have to tell the story using your own sentences. Okay, you don't use ChatGPT or Gemini AI and DeepSeek itself. So you don't use that. You have to tell and you have to speak with your own sentences is a very very important. And then ask time. So how to ask time. So what time is it? We have to ask. I just ask you what time is it. Just you say the time is 6 past 10. So what is by 6 past 10? 6 past quarter, 6 past half. So this is the major of the things. So how you have to ask the time to the person அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தென் நெக்ஸ்ட் அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி. உங்க சென்டென்ஸ் நான் சொல்லுவேன், சென்டென்ஸ் தப்பா இருந்தா you have to disagree. And the sentences it should be in easy or in the sentences um, grammatically is correct, you should say agree. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் கரெக்டாக நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் உங்க டீமுக்குள்ளேயே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு 10 பேர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்க டீமுக்குள்ளேயே you have to make a conversation about the telephonic based on your friends or colleagues on the based on that. Okay, so then describe the process with the diagrams and describe the person. Then job interview, so how you have to crack the job interview, so how to write the resume or what is the CV. Okay, so curriculum vitae, what is meant by curriculum vitae, so the resume. So then biodata, what is mean by the three elements we have, so CV, resume and biodata. So what is what is these differences on specific, அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். The next
creative and innovative writing and critical thinking, we have to do that. Then problem solving skill, cooperative learning and self-directed learning, synonyms and antonyms, where to make a mistake in English. இதெல்லாம் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ். இது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக் தான். பார்க்கறதுக்கு தான் பேசிக்கா இருக்க மாதிரி இருக்கும். இந்த அது எல்கேஜி குழந்தை படிக்கிற மாதிரி இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் நாட் தட் சிபிஎஸ்சி, திஸ் இஸ் நாட் தட் இன் எல்கேஜி அண்ட் ப்ரீகேஜி லெவல். ஸோ திஸ் இஸ் இன் ப்ரொஃபஷனல் லெவல். We have to learn about that in all the domains. We have to, if you just concentrate in 54 topics, you definitely, I promise you, you definitely have to speak in English and confidently. ஸோ நான் அதை கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைனல் பார்ட். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டவுட்டாகவே இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா என்ன சொல்லுவாங்க, ப்ராக்டிகல் செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வெளியே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது, இட்ஸ் மீன் ப்ராக்டிகலா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது, உங்களை ஓட்ட சொல்லி கொடுத்தா தான் கத்துக்குவீங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கதை விடாம உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஃபைனல் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெர் மந்த்துக்கு 1000 ருபீஸ். ஓகேங்களா? பெர் மந்த்துக்கு 1000 ருபீஸ். ஸோ இதுக்கு 4 மந்த்ஸ் இருக்கு. ஸோ 4 மந்த்ஸுக்கு நீங்க பிஃபோராவே ஜாயின் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணிடணும், 4000 ருபீஸ் நீங்க பே பண்ணிடணும். பிளஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்விசிலேட்டிங், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைல் அனுப்புறது, மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு 300 ருபீஸ் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வரணும் இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி you have to pay the 300 rupees. இதுக்கு மேல நாங்க உங்கள்ட்ட ஒரு ரூபாய் கூட வாங்க மாட்டோம். So 4000 plus ஒரு 300, 4300 only for this course. Thank you for watching, guys.